கும்பம் அப்படிங்கிறது சொந்தங்களால், உறவுகளால் அதிகமா படுறது கும்பராசி தான். அது எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய நெகட்டிவ் வந்து இப்போதைக்கு அடி வாங்கிட்டு வந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சு சாரி அப்படின்னு வந்துடுன்னா, திரும்ப அவங்களுக்கு பழையபடி எல்லாத்தையும் மறந்துட்டு போய் ஹெல்ப் பண்ணுறது கும்பம். என்கிட்ட பொருளாதாரமே இல்ல அப்படின்னாலும், அவங்க மாரல் சப்போர்ட் கிடைக்கிறது கும்பம். கூட்டத்திற்கு ஒரு கும்பம் அப்படிங்கிறது பழமொழி. ஒரு கூட்டத்துக்கு ஒரு கும்பம் இருந்தா, அந்த கூட்டத்தையே பார்த்துக்கும் அப்படின்றது தான். ராஜராஜ சோழன் கும்பம். அதுபோல வந்து என்னன்னா, அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய இனம், தன்னுடைய மொழி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய தமிழ் சமூகத்த உலகம் ஃபுல்லா கொண்டு போவேன்னு போராடினது தான் ராஜராஜ சோழன். அப்படி இருக்கும்போது ஒரு செல்ஃபிஷா இல்லாம தன்னுடைய சமுதாயத்துக்காக போராடுறது கும்பம். கோபுர கலசம் கும்பம். இன்னொன்னு கும்பத்தோட அறிவு எப்படி குளத்துக்குள்ள விளக்கு எறிஞ்சா வெளியே தெரியாதோ அதன் ஒளி, அதுபோல கோபுரத்தின் மேல இருக்கிற கும்பமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுபோல அவங்க நல்ல மல்டி டேலண்டட், வெளியே நமக்கு தெரியாது. மற்றபடி நல்ல ஒரு ராசி காலபுருஷனுக்கே லாபம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க சார்.